بارك الله جزاك الله أكبر. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأحبابه وأقطابه وأوليائه والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات كلهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في الفرقان الحكيم والقرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الأمين الكريم ونحن على ذلك لمن الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்துக்குரிய செய்தி சாதாத்தவர்களே, மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, உஸ்தாதுமார்களே, உலமாக்களே, மாணவர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, ஆங்காங்கே காதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் குத்துபுல் அக்தாப் ஓசுல் ஆதம் முஹியதீன் அப்துல் காதிர் ஜீலானி நாம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 875வது நினைவு நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலும் பிறந்த நேரத்திலும் இளமையான வயதிலும் முதுமையான நேரத்திலும் ஏராளமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன, கராமாத்துகள் நடந்துவிட்டிருக்கின்றன. இவைகளை பற்றி உலமாக்கள் உங்களுக்கு மத்தியில் பேசியிருப்பார்கள், கேட்டும் இருக்கின்றோம். இப்பொழுது குத்துபு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சொற்பொழிவில் ஒரு சில விஷயங்களை உங்களுடைய ஞாபகத்துக்கு நான் கொண்டு வருகின்றேன். குத்துபு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சொற்பொழிவு இருக்கிறது, அதுவும் ஒரு பெரிய கராமாத்துடைய உண்டுதான். ஏறத்தாழ பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய உபதேசத்தை காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருப்பார். பல ஊர்களிலிருந்தும் வருகை தருவார்கள். நெருக்கடியான அந்த நேரத்தில் அவர்களுடைய வாகனத்தில், வாகனம் என்றால் ஒட்டகம், குதிரை, இதில் இருந்து அவர்களுடைய உபதேசத்தை கேட்பார். அவருடைய அந்த உபதேசம் இருக்கிறதே, அந்த உபதேசத்தில் கவர்ச்சி உண்டு, அமைதி நிலவும், மக்களை இழுத்து செல்லக்கூடிய, அவர்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய உன்னதமான உபதேசங்கள் அதில் அமைந்திருக்கும். அவருடைய இதய நோய்களை நீக்கக்கூடிய சக்தி, நூறானியத்து, விலாயத்து, இது போன்ற அம்சங்கள்லாம் அவர்களுடைய சொற்பொழிவில் உண்டு. மனிதர் மட்டுமல்ல, ஜின் வர்க்கங்களும் நபிமார்களுடைய அருவாகளும் மலாயிக்மார்களும் அவர்களுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஒரு நேரத்தில் அபூ நஸ்ர் என்பவர்கள் ஜின் வாசனாத்தை பெற்றவர்கள். ஒரு சமயத்தில் அவர்கள் ஜின்னை அழைக்கின்றார்கள். ஜின் வர்க்கமும் உண்டு, மலாய்க்குமார்கள் உண்டு, எங்களுடைய கண்களுக்கு தெரியாததனால இல்லை என்று மறுக்க இயலாது. இப்போ ஜின்னுடைய ஓதனாக
எல்லாமே உண்டு, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதை மறுப்பவர்கள் யார்? மறுத்தால் அப்படி ஜின் வர்க்கம் இல்லை, மலாயிக்மார்கள் இல்லை என்று ஒருவன் கூறுவானேயானால் குர்ஆனுக்கு அவன் மாற்றம் செய்துவிட்டான், இஸ்லாத்துடைய கோட்டை விட்டும் அவன் அகன்று விட்டான், அப்பாற்பட்டு விட்டான். ஆனால் இவர்கள் மாசலாத் செய்து அந்த ஜின்னை அழைக்கின்றார்கள். அழைத்த மாத்திரத்தில் ஜின் வரும், ஆனால் அது தாமதமாக வருகின்றது. அவர்கள் கேட்கின்றார்கள், என்ன விஷயம்? எல்லா நேரங்களிலும் அழைத்த உடனே வருகை தரக்கூடிய நேர் தாமதத்தினுடைய காரணம் என்ன என்று கேட்கும்போது குத்துபு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உபதேசத்தை, ஏன் மணிமணியான உபதேசங்கள், உள்ளத்தை உருக்கக்கூடிய உபதேசங்கள், உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய உபதேசங்கள், அத்தகைய அந்த சொற்பொழிவை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே நீங்கள் அழைத்தீர்கள், அதற்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்டத்தில் எங்களை நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று கூறினார். இப்போ ஜின் வர்க்கம் அவர்களிடத்திலே வருகின்றது. அதுபோல் மலாயிக்மார்கள், அம்பியாக்குடைய அருவாகள் எல்லாமே. ஏனென்றால் அவர் சொன்னாராம், நீங்கள் மனித வர்க்கத்தில் சொல்லிடுங்க, மனித வர்க்கம் என்ன, எங்களுடைய ஜின் வர்க்கம் இருக்குது, எங்களோட கூட்டம் இருக்குது, ஏராளமான ஜின்கள். மனித வர்க்கத்தை விட எங்களுடைய கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். மனித வர்க்கமே ஆயிரக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய கூட்டத்தார்கள் ஒருவருக்கு மத்தியிலே முண்டி அடித்து கொண்டு அவர்களுடைய உபதேசத்தை நாங்கள் கேட்போம் என்று சொன்னார். ஆனதினால்தான் வருவதற்கு தாமதமானது என்று அந்த ஜின்னு கூறியது என்பதாக அபு நசர் அவர்கள் கூறுகின்றார். இதுபோல ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் கூறியிருக்கின்றது, ஏராளம். அவர்களுடைய இதுகளை சொல்லி முடிக்கவே முடியாது. அவருடைய நிகழ்வுகளை, அவருடைய கராமாத்துகளை அவர்களுக்கு சொல்லி முடிக்கவே முடியாது. அவர் இன்னொரு சொற்பொழிவுடைய கராமாத்து என்ன என்றால், இப்பொழுது மைக் இருக்கிறது, நாம் சப்தத்தை நாம் கேட்கின்றோம், தூரமாக இருந்தவரும் கேட்கின்றார்கள். அந்த காலத்தில் மைக் இதுகள்லாம் கிடையாது, எல்லாம் இப்போது வந்தது தானே. அப்போ அவர்கள் மேடை அமைத்து பேசக்கூடிய கட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பக்கத்தில் இருந்து எந்த சப்தத்தை கேட்கின்றார்களோ அதே சப்தமாகத்தான் தூரத்தில் இருக்கிறவனும் கேட்பார்கள். ஏற்றத்தாழ்வு இல்லை. இப்போது ஒரு மைக்கில் ஏதாவது முன்பின் ஆகிட்டா சிலர் இங்கே கேட்பார்கள், சில கச்ச இங்கே கேட்காது, அங்கே சத்தம் கேட்கும், அல்லது வெளியில் கேட்கும். ஆனால் அவர்களுடைய அந்த சொற்பொழிவை பயான் பண்ணக்கூடிய அந்த சப்தத்தை எல்லாம் ஒரே சப்தமாக, எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அருகாமையில் இருந்தாலும் ஒரே சப்தமாகவே கேட்கக்கூடியது உண்டு. அதுவே பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அவருடைய சொற்பொழிவில் பல நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் இருப்பார்கள். அறிஞர் ஆலிம்சான்னு சொல்கிறோம், இது அல்ல. உஹ்ரவியாவுடைய இல்மல துன்யை பெற்ற, அத்தகைய மெஞ்ஞானங்களை பெற்ற, மெஞ்ஞான அறிவு ஞானங்களை பெற்ற அத்தகைய அறிஞர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏறத்தாழ 400-500 பேர் அதில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அது மைக்கூடில் வச்சு அதை சொற்றி எழுதப்படும். இவர்கள் செய்யக்கூடிய உபதேசங்களை அவர்கள் எழுதிக்கொண்டே இருப்பார்கள். நூதனமான கருத்துக்களை சொல்வார்கள். சாதாரணமான கருத்தல்ல, ஆத்மீக சம்பந்தமாக தத்துவங்கள் நிறைந்த அத்தகைய சொற்பொழிவை அவர்கள் நிகழ்த்துவார்கள். அது எழுதி கொண்டே இருப்பார்கள். பிற்காலத்தில் தான் அவர்கள் அந்த எழுதினதை அவர்களிடத்தை சரிபார்க்க கொடுப்பார்கள். அவர்கள் சில இதுகளை திருத்துவார்கள், அது இதுகளை செய்வார்கள். அந்த சொற்பொழிவுடைய இதுதான் பிற்காலத்து நூலாக, புத்தூஹுல் கைபாக, புத்தூஹுல் ரப்பானியாக அது நூல வடிவத்திலே வரப்பட்டது. அந்த ஆத்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஆரம்ப நிறையை பற்றி அவர்கள் குறிப்பிடும்போது ஆத்மீகத்தினுடைய ஆரம்ப நிலையையும் இறுதி நிலையையும் பற்றி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஒரு கட்டத்தில்
ஆரம்ப நிலை இருக்கிறது. ஆத்மீக சம்பந்தமானதுடைய ஆரம்ப நிலை என்ன என்றால், ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு, பிள்ளைக்கு, குட்டி பிள்ளைக்கு தன்னுடைய மார்பில் வைத்து பால் கொடுக்குறார். இது யார்? குத்துபுநாயகம் ரலியல்லாஹு அவருக்கு சொன்ன கதை அல்ல, இது அவருக்கு சொன்ன ஸ்பீச். மார்பில் வைத்து இந்த பால் கொடுக்கக்கூடிய கட்டத்தில் பால் இருக்க, தாய்ப்பால் இருக்கிறதே ரொம்ப முக்கியமானது. தாய்ப்பால் இருக்கிறது, அதில் நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி அதில் இருக்கிறது. அதற்கு பழைய காலத்தில் அதற்காக சில மருந்துகளை, சில மூலிகைகளை அவர்கள் சாப்பிடுவார்கள், தாய்மார்கள் சாப்பிடுவார்கள், பால் ஊறுவதற்காக வேண்டி. பால் அதிகமாக குடிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு நோய் இருக்கிற தாக்கம் இருக்காது, நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்கும். இப்போ தான் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏன்னா தாய்ப்பால் குடிக்காத சில பெண்கள் என்ன செய்ய, இந்த தாய்ப்பால் உண்டாகாது சில பெண்களுக்கு. அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய சக்தி அந்த நேரத்தில் தாயானவர் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய சிந்தனை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஞாபகம், அவுலியாக்கள் நாதாக்குடைய மகான்களுடைய எண்ணங்கள் அவருக்கு உள்ளத்திலே ஓடிக்கொண்டு இருந்தால் அந்த பிள்ளையானது, அந்த குழந்தையானது கொடுக்கக்கூடிய அந்த கட்டத்தில், அருந்தக்கூடிய கட்டத்தில் அத்தை சிந்தனையோடு அவர்கள் செய்யும்போது அந்த பிள்ளை பின்பு பெரும் நாதாவாக, மகானாக திகழக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைக்கு, அந்த பிள்ளைக்கு உண்டு. இப்போ அதெல்லாம் இல்லை. அது அந்த பாலை கொடுக்கும்போது சுத்தம் பண்ணுறது, கொள்வது, அதுக்கு பின்னால் சுத்தம் பண்ணுறது, அதெல்லாம் கிடையாது. அது இல்லாதனால தான் சில வியாதிகள், அது இது கேன்சர் போன்ற இதுகள்லாம் உண்டாகிறது. அந்த தாய்ப்பால் எதுக்கு சார்? தாய்ப்பால் அந்த அளவுக்கு முக்கியமானது. மருத்துவத்துறையில் கூட அது கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமே அவர் சொல்லிவிட்டார். இந்த செய்தியை குத்துபுநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மார்பில் வைத்து தாய் பால் குடிக்கின்றால் அந்த பாலை அந்த பிள்ளையானது சூப்பு குடிக்குது. சின்ன துவாரம் தானே, அதுலேருந்து பிடிச்சிட்டே பால் அணுது. திடீர்னு தாய்க்கு ஒரு எண்ணம் வருது, ஆஹா நம்முடைய புள்ள பால் குடிக்குதா, வெறும் அந்த முளையை சூப்பிட்டிக்குதா, இப்படி அவங்க தாய்க்கு ஒரு எண்ணம் உண்டாது. நான் ஒரு சிரிப்புக்காக வேண்டி, ஒரு தமாசுக்காக வேண்டி சொல்லலை. போது நான் இதில் பெரிய அறிவு இருக்குது, தத்துவம் இருக்குது, அதுக்காக தான் சொல்கின்றேன். தாய்க்கு என்ன வருது? என்ன வந்த மாத்திரத்தில் அது அழகாக சுகமாக குடிச்சிட்டு இருந்த புள்ள எடுத்த உடனே அவர் சந்தேகம் வந்தவனுக்கு ஐயம் வருது. டக்கு அந்த பிள்ளைய எடுக்க அடுத்த மார்பில் திருப்புறாள். அது எடுத்த உடனே, இழுத்த உடனே அந்த பிள்ளை கதறு, இந்த பிள்ளை கதறு, அழுது. ஏன்? அழகாக குடித்து கொண்டது சப்பி கொண்டிருந்த அந்த பிள்ளை, அந்த குட்டி குழந்தை என்ன செய்யுது? எடுத்த உடனே அழுகுது. அழுத மாத்திரத்தில் அந்த தாயானவள் இந்த மார்பில் அணைத்தவுடன் அதில் அந்த பால் சுரக்குது, குடிக்குது. குடித்த உடனே என்ன செய்யுது? அதுக்கு சந்தோஷமாக அழுகை நிற்கிது என்று சொல்லி குத்துபுநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு அதை திருப்புகின்றார்கள். பால் இருக்குதே, பால் கொடுக்குற தாய்மார்கள் வெறும் கவனமாக இருக்க வேண்டும். அதில் ஹலாலியத்தான, ஏன்னா எப்போதுமே ஹலாலியத்தான் சாப்பிடணும். ஹலாலியத்தான உணவாக இருந்தால், ஹலாலியத்தான சம்பாத்தியம் இருக்கும்போது, ஹலாலியத்தான உணவாக இருக்கும்போது, ஹலாலியத்தான உணவு உள்ளே செல்லும்போது அந்த பாலும் அது சுத்தமான பாலாக அந்த பிள்ளை குடிக்கின்றது. சரி, அபு யஸீத் பிஸ்தாமி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெரிய விலாயத்தை நான் அடைந்து விட்டேன். ஐயா, அபு யஸீத் பிஸ்தாமி பெரிய விலாயத்தின, ஆனால் எனது சில சமயங்கள்லாம் அந்த விலாயத்து சேச ஒரு குறுக்கு உழுது, கொத்தம் உழுதுன்னாங்க. என்னாண்டா சில அவருக்கு சொல்லியிருக்கிறார்கள், இதெல்லாம் இருக்குது. தாயானவள் அந்த கெற்பும் உண்டானது மாத்திரத்தில் பக்கத்தில் ஏதாவது ஒரு வாசனையான ஒரு பொருள், சமையலுடைய இதுகள் அங்கே வந்துவிட்டால், மனம் வந்தால், இந்த தாயான கெர்ப்பஸ்திரி இந்த பெண்களுக்கு என்ன செய்யும்? ஒரு ஆசை உண்டாகும். அது எப்படியும் சாப்பிட மாட்டோமா, எப்படி வாயில் வச்சிட மாட்டோமா, கொஞ்சம் துணிச்சிட மாட்டோமா என்று ஒரு எண்ணம் உண்டாகும். அதே போல் தாயானவள் அடுத்த மாடியில் இதில் ஒரு ஊறுகாயை வச்சிருக்கிறான். எங்கே ஊதான் இவருக்கு நாக்கு ஊறுகான்னு சொன்ன உடனே நாக்கு சிலவருக்கு ஊறும். அது கெர்ப்பஸ்திரி. அப்போ டக்குன்னு அந்த லேசாக அப்படி ஆய்க்க என்ன வச்ச டக்குன்னு அங்கே உணர்த்திட்டாங்க அது உள்ளே இருக்கிற குழந்தை.
டக்குன்னு அதை துப்பிட்டார். ஆனதுனால எவ்வளோ விநாயகத்தினுடைய பதவியை பெற்றாலும் கூட இந்த சம்பவத்தின் காரணத்தினால் அந்த விநாயகத்திலே சில நுக்தா குறுக்கு விடுகின்றது என்பதாக சொன்னார். அந்த அளவுக்கு தாய்ப்பாலுடைய நிலைமை அமைந்திருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த குழந்தையை மாற்றின உடனே அழுத குழந்தை என்ன செய்து பால் அங்கே குடிக்கிறது. குடிக்கிற அந்த நேரத்தில் இவர்கள் சொல்கின்றார்கள், குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள், துயரங்கள், கவலைகள், நோய் நொடிகள், இது போன்று என்னென்ன பாரமான துயரங்கள் ஒருவனுக்கு ஏற்பட்டாலும் அந்த ஏற்பட்ட அந்த மாத்திரத்தில் இந்த தாயானவள் எவ்வாறு அவன் முணங்குகின்றானோ அழுகின்றானோ அதே ஒப்பிட்டு கூறுகின்றார். ஆனதினால் அந்த முணக்கம் அழுகை எல்லாம் இந்த மார்பிலே மாற்றினதுக்கு பின்பு அந்த பிள்ளை எவ்வளவு இன்பமாக சுவிக்கின்றதோ அதே போல இந்த கஷ்டத்தை கொடுக்கப்பட்டு, ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவரை கலீலாக நேசராக அவன் தேர்ந்தெடுப்பானையானால், சையதுனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய விஷயத்தில் தேர்ந்தெடுப்பானையானால் தங்கம் புடம் போடுவது போன்று புடம் போடப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அத்தகைய துயரங்கள் கஷ்டங்கள் ஒருவனுக்கு ஏற்பட்டால் அவனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? அதில் பொறுமையாக இருக்கின்றானா, அதை சகித்து கொண்டிருக்கின்றானா என்பதை சோதனை செய்வதற்காக வேண்டி இதே போல ஷேகுமார்களும் சோதிப்பார்கள். சாதாரணமானது அல்ல. சில ஷேகுமார்கள் எடுத்துகிற உடனே பயத்துக்குன்னா வாப்பாவா உட்காரு அவன் பிஸ்மில்லா பையத்து அரங்கு சிலவங்க சொல்கிறதில்லை. குத்துபு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருவர் வந்து பையத்து கேட்கின்றார். சரிப்பா நீ பயத்து தாரா முரீதுனா முரீதாக இருக்க வேண்டும். முரீதுனா இப்போ மரீதாக தான் இருக்கிறாங்க. மரீதுனா வெறியாட்டம் பண்ணக்கூடிய ஷைத்தான் இப்லீஸ் அப்படிப்பட்டதான் மரீது. இப்போ முரீதாக இருக்க வேண்டும், சேகமாக இருக்க வேண்டும். அப்போ அவர்களும் அவன் பயத்தை உடனே கொடுக்கல. என்ன செஞ்சா, நீ போய் 3 நாள் அல்ல ஒரு கிழமை நோம்பு பிடிச்சிட்டு வாப்பா, அது என்ன ஹலாலியத்தான உணவு திங்க வேண்டும் என்று கூறினார். இவர் பார்த்தார் எங்கே பார்த்தாலும் ஹலாலியத்து எங்கே இருக்குது? ஏதாவது ஒன்று கலந்து தானே இருக்குது. எப்படி சாப்பிடுவது, எப்படி நோம்பு பிடிப்பது, எப்படி நோம்பு திறப்பது இல்லையே. அது தேடி அலைஞ்சா 1 மாதம் அலைஞ்சிட்டா. கடைசியில் பார்த்தாரு மனுஷன், பயத்தும் வாங்கணும், என்ன செய்கிறது, சரி பார்ப்போம் என்று வெறும் தண்ணி இருக்குல்ல, தண்ணி குடித்தார். ஆற்று தண்ணியே குடிக்கிறார். நோம்பு பிடிக்கவும் நோம்பு திறக்கவும் முடிச்சுட்டு அவர் சொன்ன டைம் முடிஞ்சவொன்னே வந்துட்டா. என்ன கதை? ரைட், சரி, ஓகே. என்ன நான் சொன்னது ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு கிழமையில் வர முடியும்னு நான் சொன்னேன். நீ வந்து 1 மாதம் கழிச்சுல வரா, என்ன கதைண்ணா? இல்லை நான் தேடினேன் ஹலாலியத்து பார்த்தேன், எனக்கு ஒரு திருப்தியாக இல்லை. எனக்கு திருப்தி என்ன, இந்த தண்ணி தான், இந்த தண்ணி ஆட்டு தண்ணி நான் குடித்தேன், இது ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி, அப்போ பயத்து லேசாக கொடுக்கல. அதேபோல் இப்ராஹிம் அதுஹம் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாதாரணமானவர்களா? ஒரு பல்க நாட்டின திறந்த ஒரு மன்னர், பெரிய ராஜாவாக இருந்தவர்கள் அதை திறந்து விட்டு எதற்கு வாரார்கள்? சூவியத்துக்கு வாரார்கள். வந்த மாத்திரத்தில் அந்த நேரத்தில் இருக்கிறார் ஃபுதைல் இப்னு இயாத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு பெரிய கிஸ்ஸா. அவருடைய இடத்துல வருகிறார்கள். வந்த மாத்திரத்தில் எனக்கு பையத்து தாங்கலை என்று கேட்டான். பையத்தா? ரைட், பையத்தாரும் பையத்து உனக்கு தாரம்பா, நீ பொறுத்திருக்க, என்ன செய்ய தாரேன் உனக்கு. நீ நம்ம சமையல் கட்டிருக்குது, அப்போ நிறைய முரீது பிள்ளை இருப்பாங்க, தொலைப்பாக்கள் முரீதீன்கள் முஹிப்பீன்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கும். அந்த சமையல் கட்டில் ஏன்னா வெங்காயம் உரிக்கணும்பா. வெங்காயம் எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு 3 ஆண்டுகள் நீ என்ன செய்யணும்? வெங்காயம் உரிக்கணும். அது அவனுடைய வேலை, வேறு எதுவும் இல்லை. வெங்காயம் உரிச்சாச்சு 3 வருஷம். 3 வருஷம் வெங்காயத்தை உரித்து போட்டு நேரம் அது சமையல் கட்டுக்கு வெங்காயம் ஊற்றி அதை வெட்டி கொடுக்குறது, அவருக்கு உதவிக்கு ஹெல்ப்பராக இருக்கிறது. முடிந்த பிறகு வா இல்லை, இன்னும் 3 ஆண்டுகள் என்ன செய்யணும்? தண்ணியை சுமந்துட்டு வரணும். இது பப்ளிக்கா? இரவு நேரத்தில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது அல்ல, இது மன்னர்லாம் ராஜாலாம் எங்கே எப்படி எல்லாம் பப்ளிக்காக இருக்கக்கூடிய நேரத்தில் பட்டா பகலில் தோல் துருக்குமாங்க. அந்த பழைய காலத்தில்
தோல்னால் செய்த அதில் தான் தண்ணி என்ன செய்கிறது கொண்டு வரணும். அதுபோல் கொண்டு வந்தால் இத்தனை 3 வருஷம். அப்படி 3ஆவது வருஷம் கிட்ட நெருங்கும்போது அந்த தோல் பை இருக்க கிழிஞ்சிச்சு. கிழிஞ்ச உடனே சமையல் கட்டில் அங்கே கொண்டு வந்த உடனே விழுந்து தண்ணியெல்லாம் கொட்டி போச்சு. வந்தான் பார்க்குற சமையல்காரன் மூஞ்சில் அடித்த கன்னத்தில், ராஸ்கல் மடப்பயல என்னடா வேலை செஞ்சா? யார்? இப்ராஹிம் அதுகம் மன்னர் துறவிக்கு வந்திருக்கிறார், சூவியத்துக்கு வந்திருக்கிறான். அடிச்சம் கன்னத்தில். இவருக்கு ஏறிச்சதே கோபம், பயங்கரமான கோபம். சும்மா இருப்போம், சாதாரண ஒரு பெரியவங்க அடித்தவங்களே என்னால் எதிர்க்கக்கூடிய காலம் இது. இது சமையல்காரன் இருந்துக்கிட்டு ஒரு வந்துட்டு எப்படி இருப்பான்? அவனோட சூழ்நிலை எப்படி இருக்கும்? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அவன் அடித்தாண்டா எப்படி இருக்கும்? நான் மன்னராக இருந்தால் உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன், பழிக்கு பழி வாங்கியிருப்பேன் என்ற ஆவேசத்தோடு இவர்கள் கர்வத்தோடு கூறினார். அதுக்கு இப்போ முடிஞ்சு போட்டு வந்தா, ஷேகநாயகமே, புதையல் இப்னியா நாயகமே, தாங்க பையத்து. நான் சரி பையத்தை உனக்கு தரேன், ரைட், 3 ஆண்டுகள் விறகு பிறகிட்டு வாப்பாண்டாங்க. அப்படி எப்படி இருக்கும்? போனாங்க விறகு பொறுக்கிறதுக்கு. ஏன் அந்த கர்வம் இருக்கிறது, நான் என்கிறது அந்த அநாணியத்தை அடங்கவில்லை. ஆனதினால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? 3 ஆண்டு விறகு பிறகிட்டு வா, பழகத்தை விறகு பிறக்கிறதுன்னு காட்டில் போய் விறகுல பிறகிட்டு வராங்க. அதே போல் விறகு பிறகிட்டு வந்தாங்க. அதே போல் 3 ஆண்டுக்கிட்ட நெருங்கும்போது இந்த விறகு கொண்டு வைக்கிற நேரத்தில் போத்துன்னு அது கட்டாக வந்து குழுந்துச்சு சமையல் கட்டில். அவன் வந்தான் அடித்தான். யார்? சமையல்காரன். அவன் உடல், அவன் லேசான ஆள் இல்லை. அடித்தான் அடி. அப்படியே இருந்துட்டா. கண்ணை பொத்துட்டு, பாப்பா அடித்த கை உனக்கு நோவுமே அல்லவா? இந்த கை தானே உனக்கு அடிச்சுது. அது தடவி விட்டார்கள். என்ன மன்னிச்சுக்கப்பா, உனக்கு இந்த இதை நான் உனக்கு தந்து விட்டேனே, உன் அடித்த கை நோவுமே, அந்த இதை நான் உனக்கு தந்து விட்டேனே, ஆனதுனால் நீ என்ன மன்னித்து விடு என்று கூறினார். இதெல்லாம் முடித்து போட்டு அதுக்கு பின்னால் போனாக ஷேகநாயகிட்ட. அப்போது தான் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க? பையத்து கொடுத்தார்கள். ஏறத்தால் எத்தனை இப்படி சரித்திரங்கள் ஏராளம் இருக்குன்னா, ஒரு ஷேகல்ல பல ஷேகமார்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கும்போது ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது, கணக்கில் அடங்காத இருந்து கொண்டிருக்கிறது. எதற்கு நான் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எது வந்தாலும் எது ஏற்பட்டாலும் அவைகள் அனைத்துக்கும் சபூராக பொறுமையாக இருந்து இருக்கின்றாரே, அவர்களுக்குத்தான் அந்த ஷேகுமார்கள் அவர்களுக்கு பயத்தை கொடுத்து ஹிலாபத்தையும் கொடுத்தார்கள். இவங்களுக்கு குத்துப நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய இதில் ஏராளம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதேபோல் சந்திப்பது, யார் யார் பெரியவர்கள் இருக்கின்றார்களோ, யார் யார் அனாதாக்கள் இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவது, அவர்கள் சந்திப்பது, இது போன்ற நிகழ்வுகள் குத்துப நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஏராளமாகவே இருந்தது. அதேபோல் அவர்கள் பிரசங்கத்தில் சொல்வார்கள், உபதேசம் செய்யக்கூடிய கட்டத்தில் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய கல்பில் உண்டான வியாதியை நீக்குவதற்கு. வியாதின்னு என்ன வியாதி? இப்போ வியாதி நினைக்க ஏதாவது ஏற்பட்டால் ஆப்ரேஷன் பண்ணப்படுதில்லை, ஆப்ரேஷன் அது வெளிரங்கத்தமான ஒரு இது. ஆனால் உடலில் இதில் துணிமணியில் ஏதாவது அழுக்குகள் ஏற்பட்டால் அதுக்கு என்னென்ன இதற்கு என்னென்ன வஸ்துக்கள் இருக்கின்றன, இரும்புக்கு உள்ள அழுக்குக்கு இது, தங்கத்துக்குரிய அழுக்குக்கு இருக்குது, வெள்ளிக்கு உள்ள அழுக்குகளை நீக்குவதற்கு. அதே போல் அந்த அழுக்கை இதில் இருந்தால் இது கரிஞ்சு போகும். ஆனதுனால இந்த துணிமணிகளை நீக்குவதற்கு சோப்போ பவுடரோ அதுகளுக்கு நீக்கப்படுகின்றது. அதேபோல் உள்ளத்துண்டான அழுக்குகளை நீக்க வேண்டுமே. இந்த உள்ளத்துடைய அழுக்குகளை நீக்குவதற்குத்தான். ஏனென்றால் பிறந்த உடனே தாய்மாருடைய அரவணைப்பில் இருக்கிறது, அதற்கு பின்னால் கொஞ்சம் லேசாக வளர 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 தந்தையுடைய அரவணைப்பில், அதுக்கு பின்னால் யார் வயசாகிட்டு கொஞ்சம் வயசு வந்துட்டு யார் அரவணைப்பு? ஷேகுமாருடைய அரவணைப்பு அவர்களுக்கு கையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய உள்ளத்தில் உண்டான கரைகளை அழுக்குகளை நீக்குவார். குத்துப நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய உள்ளத்திலே உண்டான அழுக்குகளை எல்லாம் நீக்குவதற்காக வேண்டி சில உதாரணங்கள் எல்லாம் கூறுவார். குர்ஆனில் எத்தனை உதாரணங்கள் வருகின்றன. ஓமானம் கொடுத்து கொடுத்து குர்ஆன் ஆயத்துக்கள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் குத்துப நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓமானம் அதிகமாக சொல்வார்கள். இதேபோல் சினைய நாதாக்கள் மகான்கள்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல்
சொன்னார். ஒரு கட்டத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் திரஹம் திரஹம் என்பது கூறினார். திரஹம் என்பது இருக்கிறது, திரஹம் என்பது ஹம்முன்னு எடுத்துக்கப்பா. ஹம்முண்டா என்ன எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். ஹம்முண்டா எனக்கு அவளே துக்கங்கிற விளங்கும். அப்போ அந்த துக்கம் அந்த அதோடு இருந்தால் தான் அவனுக்கு அந்த சல்லி. அது சல்லி வாங்கும்போது கை நீட்டி அர்த்தம் வாங்கிறாதப்பா. யார் குத்துபனாயின்னு சொல்கிறாங்க. கை கட்டி நிற்கிறது யார் இடத்துல? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே கையை நீ கட்டி நின்றால் நீ உயர்த்தப்படுவாய். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வுடைய சமூகத்திலே நீ கை கட்டி நிற்பாயானால் நீ உயர்த்தப்படுவாய். மனிதனிடத்தில் நீ கை கட்டி நின்றால் நீ தாழ்த்தப்படுவாய். யாரும் உன்னை ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள். நீ எப்படி இருக்க வேண்டும்? ராஜாவுக்கு முன்னிலே அரசருக்கு முன்னிலே இருக்கக்கூடிய குவிகள் சாமான்கள் இருக்கிறது, அது எவ்வாறு குவிந்து கிடக்கின்றது, எவ்வொரு பிரியத்தோடு இருக்கின்றாரோ அதே போல் எடுப்பதா அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்பதாக குத்புல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். ஆனதுனால் தீனார் 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 இதெல்லாம் சல்லிக்கு சொல்றது, பணத்துக்கு சொல்றது. தீனார் தீனார் இருக்கிற நார். நார் இங்கே நெருப்பிக்குதே. நெருப்பு எதுக்கு? அடுப்பு பத்துறதுக்கு, விளக்கு பத்துறதுக்கு, சில சமயங்கள் சில இதுகளுக்கு தான் நெருப்பு தேவை அவசியம். நெருப்பு ஏராளமாக ஆகிவிட்ட என்ன செய்யும்? அவனையே கரித்து விடும். அவன் வீட்டை அது எல்லாத்தையும் நாசமாக்கி விடும். மாலில் சாயிறது. இப்படி ஒரு நான் மால் பொருள் இருக்குது, நான் இப்படி நிற்க மாட்டேன், இப்படி சாஞ்சிட்டுப்பேன். நான் போயிட்டே இருப்பேன். செல்வம் நான் சென்றுகிட்டே இருப்பேன். நான் அவங்ககிட்ட தங்கி விட்டேன். அது மாதிரி நான் தரித்துட்டு இருக்க மாட்டேன்ப்பா. நான் போய் கொஞ்ச நாள் இருப்பேன், போயிடுவேன். இது போன்ற இதுகளை எல்லாம் மக்களுக்கு, முரீதீன்களுக்கு, முஹப்பீன்களுக்கு குத்புல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓமானமாக கூறி அவருடைய உள்ளத்தை சீர்படுத்துவார்கள். இந்த சீர்படுத்தி விட்டால் அவர்தான் ஜெய்சிலராக ஆகின்றார். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் உள்ளத்தை சீர்படுத்துகின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். யார் அந்த உள்ளத்தை களங்கப்படுத்துகின்றார்களோ அவர்கள் நஷ்டமானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை லேசா கூறியில்ல. எத்தனையோ சத்தியங்களை வைத்து ஒ ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வ நாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யாஷா என்று ஒவ்வொரு இதுகளையும் சத்தியம் செய்து, சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, இரவினும் சத்தியமாக, பகல் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, பூமியின் சத்தியமாக என்று பலவிதமான சத்தியங்களை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஃப்ஸின் வ நஃப்ஸின் வ மா ஸவ்வாஹா ஆன்மாவின் மீது சத்தியமாக, அந்த ஆன்மாவை எவ்வாறு கண்ட்ரோல் பண்ணுகின்றானோ அதன் மீதும் சத்தியமாக, எந்த முறையில் அவன் அந்த ஆன்மாவை வைத்திருக்கின்றானோ அதன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். லேசான சத்தியம் அல்ல. நஃப்ஸு இருக்குது, நஃப்ஸை பற்றி நிறைய இருக்குது, குர்ஆனிலே நிறைய வந்திருக்கிறது. நாதாக்கள் மகான்கள் கூறியிருக்கின்றார். லேசானது இல்லை, நஃப்ஸ் இடம் கொடுக்காது. அப்படி இப்படி தான் இருக்கும் நஃப்ஸு. கல்பு அப்படி இப்படி பிறட்டுட்டே இருக்கும். அது ஏன் எக்ஸசைஸ் செய்கின்றது? எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுகின்றார், உடற்பயிற்சி. எனக்கு பசி பண்ணுறா, பண்ணுறா, இப்படின்னா நட, அது இது எல்லாம் கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, காலுக்கு எல்லாருக்கும் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி இருக்கிறது. ஆனால் ஆத்மாவுக்கு உடற்பயிற்சி வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அவன் வெற்றி அடைந்தான், இல்லாவிட்டால் நஷ்டம் அடைந்தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். சையதுனா சுல்தானுல் ஆரிஃபீன் சையதுல் அஹ்மதுல் கபீர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகான ஓமானம் கூறுகின்றார்கள். நல்ல காதாழ்த்து கேட்கும் தத்துவமான ஓமானம். எவ்வாறென்றால் அவருடைய அந்த காலத்தில் ஓவியம் இருக்கிறதே, சோரில் படம் போடுறது, ஓவியத்தில் சிறந்தவர் ஒரு அரசன் கூறுகின்றானா, ஓவியத்தில் சிறந்தவர். ஒவ்வொரு போட்டி போடுகின்றார். கிராத் போட்டி, ஹிஃபுது போட்டி, தஜ்வீது போட்டி, இப்படி ஒவ்வொரு போட்டிகள் ஒவ்வொரு ஊருக்கும் போட்டி போட்டு கடைசியை தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்கள்ல, அதே போல் போட்டி, ஓவிய போட்டி, ஓவிய போட்டியில் சிறந்தவர்கள் வர வேண்டும் என்று ஒரு அரசன் கட்டளையிடுகின்றார். அவர்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும். அப்போ அதில் சைனா நாட்டை சேர்ந்தவர், அதில் அவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒருவரை அனுப்புகிறாங்க. அதேபோல் ரோம் நாட்டிலிருந்து ஒருவர் அனுப்புகிறாங்க. இருவர்கள் வருகின்றார்கள். ஓவியத்தில் ரொம்ப திறமையானவர்கள், பாண்டியத்துவம் பெற்றவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல.
வந்து அரசனுக்கு முன்னில் வருகின்றார்கள். சரி, அவர் 2 பேருக்கும் ஒரு சுவரை எழுப்பப்படுகின்றது. 2 சுவர், இங்கே ஒரு சுவர், இது ஒரு சுவர். இந்த 2 சுவரில் நடுவில் ஒரு தடுப்பு. இங்கே என்ன நடக்குங்கிறது இங்கே தெரியாது, பார்க்க இயலாது. அங்கே நடக்கிறது இங்கே பார்க்க இயலாது. இப்படிப்பட்ட ஒரு தடை, ஒரு திரை. 1 மாதம் கெடு. 1 மாதத்தில் உங்கள் ஓவியங்கள் அழகாக நீங்கள் என்ன செஞ்சிடணும், செஞ்சு காட்டிடணும். யார் திறமையாக ஓவியம் தீட்டியிருக்கின்றார்களோ அவருக்கு சன்மானம் கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டார். வந்தார், 2 பேருக்கு கொடுக்கப்பட்டது. ரோம் நாட்டுக்காரர் என்ன செஞ்சார், அவர் அந்த சுவருக்கு அழகா வடிவங்களை போட்டு ஓவியம் தீட்டு அழகாக தீட்டுகின்றார். நல்ல அழகாக தீட்டுகின்றார். பார்க்கறதுக்கே பசந்தாக இருக்குது, அவ்வளோ அளவுக்கு அழகாக இருக்குது. அவர் தீட்டுகின்றார். இவர் இருக்கிறார சைனா நாட்டுக்காரன், இவர் என்ன செஞ்சார், ஓவியம் தீட்டலை, அந்த சுவரை பொலிஷ் பண்ணுறது. சில மூலிகைகளை கொண்டு, சில வஸ்துக்களை கொண்டு அதை அப்படியே என்ன செய்கிறது, அப்படியே சுரண்டி அதை அப்படியே பொலிஷ் பண்ணுறது. அழகாக பல 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 பலன்னு கண்ணாடி தெரியுது போல், முகம் பார்க்குறது போல் அழகாக அவர் செய்கிறார். இவர் எதுவுமே செய்யலை, இதுதான் செய்கிறார். கடைசி 1 மாதம், சுருக்கமாக சொல்கிறேன், 1 மாதம் முடிந்தது. 1 மாதம் முடிந்த உடனே, அந்த கெடு முடிந்த உடனே அரசர் வாரார், மந்திரிமார்களோடு ஒரு பட்டாளத்தோடு வாரார். வந்து எதை பார்ப்பதற்கு, ஓவியத்தை பார்ப்பதற்கு கூட்டமாக வருது. வந்து முதலாவது யார் இதை பார்க்குறோம், இந்த ஓவியம் தீட்டினவரை பார்க்கப்படுது. ஆஹா, எவ்வளோ பசந்தாக இருக்குது, எவ்வளோ அழகாக தீட்டிக்கிறாரு, எவ்வளோ நல்ல அழகாக இருக்குது. எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு, போற்றக்கூடிய அளவுக்கு, புகழக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு அழகாக அந்த ஓவியத்தை தீட்டிருக்கிறாரே என்று எல்லாரும் மதிமயங்கி நின்று ஆஹா உருக்க பார்க்கின்றார்கள். சரி, இது நல்லா பார்த்தாச்சா, முடிஞ்சு எல்லாம் பார்த்தாச்சு. சரி, டைம் இழுத்தாச்சு திரையை. இழுத்த உடனே எங்கே அடிக்குது, பல 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 பலன்னு இந்த ஓவியம் எங்கே அடிக்குது, இங்கே அடிக்குது, எங்கே அடிக்குது, இங்கே அடிக்குது, இந்த சுவரில் அடிக்குது. அடித்த மாத்திரத்தில் அப்படியே மயங்கிட்டார். என்ன இது புதுனமாக இருக்கிறது, என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ இப்போ பரிசு கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறது சொல்லுங்க பாப்பா, யாருக்கு கொடுக்கணும், யார் பிள்ளைகள் சொல்லுங்க, யாருக்கு கொடுக்கணும் பரிசு, யாருக்கு? ஓவியத்துக்கா, போலீஸ் பண்ணதுக்கு தான் நமக்கே தெரியுது இல்லை, போலீஸ் பண்ணவனுக்கு தான் கொடுக்கணும். உடனே என்ன செஞ்சாங்க, போலீஸ் பண்ணவனுக்கு முதல் பரிசு, அவனுக்கு 2வது பரிசு கொடுத்தான். எதற்கு சொல்கின்றார்கள் என்றால், இதை சுல்தான் ஆர்பியன் சையதுல் அஹமது கபீர் நாயம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள், என்னப்பா இவர் நூலை படித்து கிதாபை புரட்டி பார்க்குறார். ஆத்மீக ஞானங்களை பெறுவதற்கு, மெஞ்ஞானங்களை பெறுவதற்கு, அதை அடைவதற்கு நூல்களையும் புஸ்தகங்களையும் அதையும் கிதாபினையும் புரட்டி பார்க்க. அதுக்கு இது உதாரணப்பா. இவர் அப்படி அல்ல, கல்பை சுத்தப்படுத்தினார். எதை கொண்டு, மூலிகையை கொண்டு. என்ன மூலிகை? தௌபா, குர்ஆன், ஷேக்மார்கள், நாதாக்கள், மகான்கள், குதுப் நாயகம் இவர்களுடைய வஹப்பை கொண்டே, இவருடைய பிரியத்தை கொண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை கொண்டு இவர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய கல்பை சுத்தப்படுத்தினார். இந்த சுத்தப்படுத்தின மாத்திரம் எங்க வருது, தஜல்லி, அல்லாஹ்வுடைய தஜல்லி அங்கே ஏற்படுகிறது, அல்லாஹ்வுடைய பிரகாசம் அங்கே ஏற்படுகிறது, அல்லாஹ்வுடைய நூறானியத்து அங்கே ஏற்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூறு ஏற்படுகின்றது. நாயிபே ரசூல் குத்புல் அத்தாப் ஓதுல் ஆதம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவருடைய சுடர் இங்கே வீசுகின்றது. அந்த நாள் அவர் வெற்றி பெற்றார். இந்த கல்பை சுத்தப்படுத்தினதன் காரணத்தினால் அவர் ஜெய்சிலர் ஆனார் என்று சுல்தானுல் ஆர்பியின் சையது அஹமது கபீர் நாயம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உதாரணத்தை அழகாக நமக்கு எடுத்து போய்க்கின்றார்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, இது ஆரம்ப நிலையுடைய ஆத்மா மெஞ்ஞானம் பெறுவதற்கு, இந்த இறுதியான மெஞ்ஞானத்தை அடைவதற்கு, அந்த ஆத்மா அடைவதற்கு, ஆத்மீய சக்தி ஏற்படுவதற்கு அந்த உதாரணம் இருக்கிறது. அந்த உதாரணம் மையத்து. மையத்து இருக்கிறதே, மையத்துண்டா நம்மளையும் மையத்து என்று சொல்லலாம். இன்னக்க மையத்தும் இன்னும் மையத்து தான். அது செய்யப்படும் பொருளாக இது ஏன் காத்திபுன்னு சொல்லலாம். காத்திபுனா எழுத்தாளர், எப்போதும் எழுதிட்டு இருக்கிறாரு இல்லையே. ஹத்தீபு எப்போ கொத்வா ஓதிட்டுங்கிறாரு இல்லையே, எப்போதும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையே.
அவர் பேச்சாளர் எப்போ பேசிக்கிட்டே இருக்கிறாரு இல்லையே, அவர் பேச்சாளர். அதே போல இவர் மையத்து சுமக்கக்கூடியவர், இவருக்கு மையத்து உண்டு. மையத்து இருக்கிற மையத்து ஜனாசா வச்ச உடனே பாங்க சொல்கிறோமா, அது இக்காமத் சொல்லப்படுதா இல்லையே, பாங்கும் இல்லை இக்காமத்தும் இல்லை. எல்லா தொழுகைக்கும் நினைச்சிடும் வக்துகளுக்கு பாங்க சொல்லப்படுது, இக்காமத்து சொல்லப்படுது. இந்த ஜனாசா தொழுகைக்கு பாங்க இக்காமத்து இல்லையே. இந்த பாங்க இக்காமத்து எப்போ சொல்லப்பட்டது? பிறந்த உடனே சொல்லப்படுது. பாங்கு காமத்தையும் பாங்கு வலது காதில் ஓதி ஊதுறது, இடது காதில் காமத்து சொல்லி ஓதி ஊதுறது இருக்குது. இது சுன்னத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வழிமுறை. அப்போ வாங்கலாம் சொல்லியாச்சு, காமத்து சொல்லியாச்சு. இப்போ என்ன நடக்க போகுது? தொழுகை தான் நடக்க போகுது. தொழுகைக்கு எவ்வளோ நான் ருக்கு சுஜிதா இருக்குது, எவ்வளோ 10 நிமிஷமாக பிடிக்குது, எல்லாம் இப்படி இருந்தாலும் முடிஞ்சுது. அப்போ ஒருவனுடைய வயசு எப்படி? ஒருவனுடைய வயது இதுதான் வயது. 100 வயதாக இருந்தாலும் சரி, 5 வயதாக இருந்தாலும் சரி, 1 வயதாக இருந்தாலும் சரி, அல்ல ஒரு நாளாக இருந்தாலும் சரி, ஒரு செகண்டாக இருந்தாலும் சரி, அது எப்போ மையத்தாக தான் இருக்குன்னா தொழுகை நிறைவேற்றினான். அதுதான் அவனுக்கு என்ன செய்யுது? இந்த ஆன்மாவில் அங்கே தங்கிக்கிற ஆன்மா பறக்காமல் இருக்குது. அந்த ஆன்மா இந்த செஞ்சு பறந்துடும். அந்த ஆன்மா இருக்குது பறக்கிற இப்போ அந்த வயசு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவோம், இதனால் ஒபாத்தாயிட்டார், இதனால் மறைந்து விட்டார். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வயது எல்லாம் ஒன்று தான் என்று சொல். இந்த மையத்தை குளிப்பாற்ற வைக்கிறானே, அவனுடைய கையில் தான் இந்த மையத்து பொருள். இப்போ எலும்பும் அந்த அசுகளை நீக்கிறது, அதுகளை செய்கிறது, இதுகளை செய்கிறது, கவனிடுவது எல்லாம் யார் கையில் இருக்குப்பா? குளிப்பாட்டுறவங்க கையில் தானே இருக்குது. குளிப்பாட்டுறானே அவன் தான் இது வேலையை செய்கிறான். அதே போல உன்னுடைய பிரியா, உன்னுடைய எல்லா சகலமான காரியங்கள் அல்லாஹ்ட்ட ஒப்படைத்துவிடு. குளிப்பாற்றவனுடைய கையில் எவ்வாறு ஒப்படைக்கப்படுகின்றதோ மையத்தை, நீ மையத்து ஒன்றை எங்கே ஒப்படைக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய பிரியம், அல்லாஹ்வுடைய பிரியம் தான் என்னுடைய பிரியம், அல்லாஹ்வுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை ஒருவன் தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்து விட்டானேயானால் அவன்தான் ஜெயசீலராக அவன் திகழ்கின்றான் என்பதாக குத்துபுல் அக்தாப் ஓதுல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மெஞ்ஞானம் கிடைப்பதற்கு, ஆத்மீக ஞானங்கள் ஏற்படுவதற்கு ஆரம்ப நிலையையும் இறுதி நிலையையும் அழகாக ஓமானமாக சொல்லி நமக்கு விளக்கம் தந்திருக்கின்றார்கள். எனக்கு பின்னால் கல்லூரி முதல்வர்கள் நாளாக தெளிவான முறையில் பேசுவார்கள். ஆனதுனால நான் இதோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குத்பு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பொருட்டினாலும் எங்கள் உயிருக்கும் மேலான நெஞ்சிலே நிறைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டினாலும் ஏனைய நாதாக்கள் மகான்களுடைய பொருட்டினாலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மெய்ஞான ஞானத்தை எங்கள் உள்ளத்திலே தரிப்படுத்துவானாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தையும் குத்பு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மஹப்பத்தையும் ஏனைய நாதாக்கள் அவுலியாக்களுடைய மஹப்பத்தையும் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக அல்லாஹ் நீ தரிப்படுத்துவாயாக. ஈரோட நற்பெரும் பாக்கியங்கள் அனைத்தையும் முழுமையாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.